டிஎம்கே இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்ன டிஎம்கே நடக்குது, என்ன நடக்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த கண்ணு காதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சா, கேட்காம போயிடுச்சா? இதுல கூத்துல கோமாலியா நடுவுல இந்த வைஷ்ணவியோட பேட்டி வேற. இவங்களை பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த டிஎம்கே பத்தி சொல்றேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, ப்ரோ டிஎம்கே பத்தி பேசுங்க, டிஎம்கே பத்தி பேசுங்க. டிஎம்கே பத்தி என்னங்க பேசுறது? ஒரு நாளைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு அட்டுழியம் நடந்தா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10-20 நடந்தா, சின்ன குழந்தைய ரேப் பண்றது, ஆர்எஸ்எஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுன்னு மொத்த குற்றத்தையும் டிஎம்கேல இருக்கவங்களே பண்றாங்க. சரி, இந்த விஷயத்தெல்லாம் காவல்துறை கிட்ட முறையிடலான்னு பார்த்தா, ஏற்கனவே நடந்த லாக்அப் டெத்துங்க பத்தாதுன்னு புதுசா ஆகாஷ் என்ற ஒரு நபரை லாக்அப்ல வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னும் தகுந்த நடவடிக்கை யாரும் எடுக்கவே இல்லை. எங்க ஏற்கனவே அஜித் குமார் கேஸ இன்னும் முடியல, இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இவங்க? இதுல கோவையில ஒரு அரசு பள்ளியில மதிய உணவுல ஏதோ ஒரு குளறுபடி நடந்து 43 மாணவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க உடம்பு சரியாம. அந்த சாப்பாட்டுல என்ன குளறுபடி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கல. அதை விட்டுட்டு டிஎம்கேல புதுசா சேர்ந்திருக்காங்களே இந்த வைஷ்ணவி, குழந்தைங்களை போய் நேர்ல பார்த்தோம், நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம், ஊசினா மட்டும்தான் எங்களுக்கு பயம், மத்தபடி ரொம்ப ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க. அட வாந்தி மயக்கம்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க குழந்தைங்க, ஜாலியா இருக்காங்களா? என்னங்க பேட்டி கொடுக்குறீங்க? இல்ல ஹாஸ்பிட்டல் தான் ஜாலியா இருக்க இடமா? இந்த 2026 எலெக்ஷன் உண்மையாவே புரியாத புதிராதாங்க இருக்கு. வழக்கமா ஆளுங்கட்சி 5 வருஷம் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ, எலெக்ஷன் கிட்ட வர வர எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் எல்லா தப்புமே நடக்குது. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம், மதிப்பிற்குரிய சிஎம் சார் அவர்களே, உங்களோட தேர்தல் பிரச்சாரம் ஸ்ட்ராட்டஜி என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா எல்லாம் பண்ணிட்டு மண்டையில இருக்க கொண்டே மறந்த மாதிரி இவ்வளவு குற்றங்களும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளும் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் எவ்வளவு ப்ரமோஷன் பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட் தான். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே பத்தி பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்களே, இப்ப டிஎம்கே பத்தி பேசிட்டேன். நான் இந்த விஷயங்கள்லாம் பேசுனதுனால என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணதுனால ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மாற்றம் வந்தா நல்லது தானே.